கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. அது ஏதோ ஒரு தேசத்துல இருக்கு. தாவீது அதை எடுத்துட்டு வர்றான். ஆனா சில முறைமைகள் சரியா இது பண்ணி வராதனால அங்க சில கோளாறுகள் நடக்கு. உடனே என்ன பண்ணிட்டான், அதை எடுத்துட்டு போய் ஒருத்தன் வீட்டுல வச்சிடறான். அவன் வீட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்து அந்த மனுஷன் பிளஸ் பண்ணப்படும். ஒரு 3 மாசம் பெட்டி வீட்டுக்குள்ள இருந்தது பாருங்க. ராஜாவே ஏங்குற அளவுக்கு அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுல இருக்கு. வர்ற இந்த 3 மாதங்களும் உங்க வாழ்க்கையில இதுவரை வெளிப்படாத ஆசீர்வாதங்களை உங்க வீட்டுல நீங்க பார்க்க போறீங்க. தாவீதுக்கு அந்த பெட்டியின் அருமை தெரியவில்லை, அதனால அவன் வச்சுட்டு போயிட்டான். ஆனா அந்த தாவீதே யோதேமின் வீட்டை தேடி வரும்படி நடந்தது போல உங்கள் வீடுகளை தேடி அநேகர் வரும்படியாக உங்க வீடுகளுக்குள்ளே மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த பெட்டியை வைத்துக் கொள்வார்கள், அல்லது சாதாரண மனிதர்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு போவாங்க, சாதாரண ஆட்கள் தான் இதை பின்பற்றுவாங்கங்கிற சப்ஜெக்ட் இன்மை மாறுது. நீங்கள் கிறிஸ்துவை ஏத்து கொண்டதுனால சிலர் உங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ அந்த பெட்டியின் மகிமை வெளிப்பட போகிறது, அந்த உடன்படிக்கையின் மகிமை வெளிப்பட போகிறது, உங்களை தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகிறது. அந்த கிறிஸ்து எனக்கு தேவை அப்படின்னு தேடி அநேகர் வர போறாங்க. இந்த ஓபேத் ஏதோ யோசித்ததே கிடையாது. ஆனா பெட்டி கொண்டு உள்ள கட்டாயமாக தான் வைக்கப்படுது. ராஜா சொல்லிட்டாரு, மறுக்க முடியாது. அரசாங்கத்துல சொல்லியாச்சு, வெளியே போக முடியாதுன்னு கட்டாயமா உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இந்த நேரம் நீ அறிந்திராததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க வீடுகளுக்குள்ள செய்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ஆசீர்வாதம் ஓபேத்து யாருன்னு பார்த்து ஓபேத்துக்கு கிடைக்கல. உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வாதம், பெட்டி நிமித்தம் ஆசீர்வாதம், பிரசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம். ஓல்டு கவனன்ட்ல தேவனுடைய உடன்படிக்கைக்கு நினைவாக இருக்கிற அந்த பெட்டி வைக்கப்பட்ட வீடே மகிமையினால நிரம்பும்னா, இரத்த உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட மெய்யான உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இன்றைக்கு பெட்டி நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. Number 3 is a sign, my friend. It's a sign of Trinity, Father, Son, Holy Spirit. திரியேக தேவனுடைய மகத்துவங்களை இந்த 3 மாதங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையில அசாத்தியமான விதத்துல நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கை 3 மாதத்துக்கு உள்ளாக உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, உங்கள் வீடுகளை குறித்து இருக்கிற அத்தனை காரியத்தின் நன்மைகள் வெளியில தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்றை குறித்து தவறான அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டாரின் நிமித்தம் ராஜாவுக்கே இருந்த தவறான அபிப்பிராயம் மாற்றப்பட்டது. கிறிஸ்துவ வேண்டாம், அந்த கிறிஸ்து வேண்டாம், ஏதோ ஒண்ணு வேண்டான்ட்டாங்க. ஆனா நீங்க நம்பின இந்த உடன்படிக்கையின் வார்த்தையினாலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் அறிந்து வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு போனவர்கள் மகிழ்ச்சியாய் வந்து உங்களிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறார்கள். சரி, இதை நம்பி இதை ஏற்றுக்கொண்ட வீடு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கும் தேவை என்று அவர்கள் வரும். இயேசுவா, அவர் வெள்ளக்கார கடவுள், நீ வேணா அவரை கும்பிட்டுக்கோ, நான் அவர்கிட்ட வரமாட்டேன்னு சொன்ன உங்க உறவுகள் எல்லாம் அந்த பெட்டியை கொஞ்சம் எங்க வீட்டுக்கும் அனுப்புங்க, அந்த சுவிசேஷத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள போறோன்னு உங்க சொந்தங்கள் எல்லாம் இந்த 3 மாதங்களுக்குள்ள நான் சொல்றேன், உங்க உறவுகள் சொந்தங்களுக்குள்ள இதுவரைக்கும் வெளிப்படாத ரட்சிப்பின் அபிஷேகங்கள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. உங்க சுத்தில இருக்கிற ஆட்கள், உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் உன் வீட்டில் ஏதோ இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்றாரு, நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னம் அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கு பாருங்க. அது ஏதோ ஒரு தேசத்துல இருக்கு. தாவீது அதை எடுத்துட்டு வர்றான். ஆனா சில முறைமைகள் சரியா இது பண்ணி வராதனால அங்க சில கோளாறுகள் நடக்கு. உடனே என்ன பண்ணிட்டான், அதை எடுத்துட்டு போய் ஒருத்தன் வீட்டில் வச்சிடறான் பாரு. ஒன்றும் இல்லை, அவன் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது, அந்த மனுஷன் பிளஸ் பண்ணப்படுறான்.
எங்கேயோ இருந்த இந்த ஆர்க் ஆஃப் காட், அந்த உடன்படிக்கை பெட்டி, இப்போ அவன் அந்த மனுஷனுடைய வீட்டில் வைக்கப்படுது. வைக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது? அந்த மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்படுறான். எஸ், நான் நம்புகிறேன் இந்த டைம் ஒவ்வொரு வீட்டிலையும் உடன்படிக்கை பெட்டி. That means the presence of God. Hallelujah, hallelujah, yes. ஒரு கார்ப்பரேட் அனாயிண்டிங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ தேங்க் காட் ஃபார் த கார்ப்பரேட் அனாயிண்டிங், தேங்க் ஃபார் த சர்ச் கேதரிங், தேங்க்யூ, எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் உங்களுக்கு இப்போ இண்டிவிஜுவலாக நிறைய பண்ண போகிறார். தனிப்பட்ட விதத்தில் அநேக காரியங்களை தேவன் செய்ய போகிறார். விடுபட்ட அநேக அற்புதங்கள் உங்கள் வீடுகளில் நடக்க போகிறது. விடுபட்ட அநேக அற்புதங்கள், பெண்டிங்காக இருக்கிற அநேக அற்புதங்கள் உங்கள் இல்லங்களிலே நடக்கும் ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே ஹல்லேலூயா அதிசயங்களை பார்க்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. வெகு நாட்களாய் காத்திருக்கும் காரியங்கள் உங்கள் வீடு தேடி வரும் ஒரு நேரமாக இது இருக்கிறது. அதுக்கு முதல்ல செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வீட்டில் வைக்கிறார். ஆமென். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வீட்டில் வைக்கிறார். அதை கொண்டு வீட்டில் வச்ச உடனே அது வரைக்கும் நடக்காத காரியங்கள், அது வரைக்கும் வெளிப்படாத மகிமைகள், அது வரைக்கும் வெளிப்படாத ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வீடுகளில் வெளிப்பட ஆரம்பிக்குது. நான் நம்புகிறேன் இந்த டைம் அப்படிப்பட்ட ஒரு டைமாக ஆண்டவர் மாற்றும்படி ஒவ்வொரு வீட்டையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. அதாவது 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, உடன்படிக்கை பெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசனத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கைக்கு அது அடையாளமாக அது இருக்கிறது. அது தூக்கிட்டு போனாலே நடக்காதெல்லாம் நடக்கு. அன்னைக்கு பெட்டிக்குள்ள இருந்த அந்த பிரசன்னம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாகவும் உங்கள் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள்ளேயும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்தைகளுமாய் இருப்பார்கள். ஸோ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய உலாவுதலை அனுபவிக்கிற ஒரு சீசனாக இது இருக்கிறது. ஆமென். ஸோ தேவனுடைய பெட்டி அப்படின்னா என்ன? தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கு. ஆமென். அது உங்கள் வீடுகளிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. அதாவது 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திற்கு கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். ஆமாம், அவனுக்கு ஏதோ ஐயோ வேண்டாம், இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வீட்டில் சும்மா தள்ள மாதிரி தள்ளிட்டாங்க. ரொம்ப பிடிச்சலாம் வைக்கல, இது ஏதோ ப்ரிவிலேஜ் மாதிரி கொடுக்கல. இவன் வீட்டில் உன் வீட்டில் கொண்டு வச்சுட்டாருன்னு கொண்டு போய் கட்டாயமாக வச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது பாருங்க, 3 மாதம் வீட்டில் இருந்திருக்குது. கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஐயோ, இது எதில் இருக்குது? 2 சாமுவேல் 6:9 இது இருக்குது பாருங்க. 2 சாமுவேல் எடுங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். பாருங்க, 2-3 மாதம் அப்படியே தள்ளிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது பெரிய வாய்ப்பு பாருங்க. ஆமாம், ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, இந்த 2-3 மாதம் இது வரைக்கும் வெளிப்படாத ஆசீர்வாதங்களும் மகிமைகளும் உங்கள் வீட்டில் வெளிப்படுகிற ஒரு மாதங்களாக உங்களுக்கு இருக்க போகிறது. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் கூட ஒரு 3 மாதம் பெட்டி வீட்டுக்குள்ளே இருந்தது பாருங்க. ராஜாவே ஏங்கிற அளவுக்கு அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிச்சிட்டார் பாருங்க. பாருங்க, பெட்டியின் மகிமை, பிரசன்னத்தின் மகிமை. நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே விரும்பியோ விரும்பாமலையோ என்னன்னு தெரியாது, வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வச்ச மாதிரி பெட்டி வலுக்கட்டாயமாக இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. ஜூம் மூலமாவது பெட்டியை கொண்டு வந்து வச்சிடுறாரு. ஆமாம், எங்கேயோ போயிருந்துருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அது வைக்கப்படுது. அப்போ கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். ஐ பிலீவ். இந்த இது எல்லாமே ப்ரொஃபெட்டிக் நம்பராகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கூடி அப்பப்போ ஜோம் பண்ணுவோம், சில சகோதரர்கள். அப்போது ஆண்டவர் இது வரைக்கும் வெளிப்படுத்தாத சில ப்ரொஃபெட்டிக் திங்ஸ் எல்லாம் இப்போ அந்த ஃப்ளோவை அதிகமாக பார்க்க முடியுது. அப்போ ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரி இது இருக்கும். இப்போது லாஸ்ட் டைம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்தார் ஆண்டவர். ஒரு நம்பர் சொல்ல சொன்னார். அந்த நம்பரில் அவங்க வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் அப்படின்ட்டு. 52, 40, 10 இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தார் பாருங்க. ஸோ அப்புறம் ஒருத்தருக்கு 23 அந்த நம்பர் கொடுத்தாரு. நான் பார்க்குறேன், அந்த ப்ராஃபஸி எல்லாம் அப்படியே நிறைவேறதை பார்க்குறேன். இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ இந்த லைவில் இப்போ உட்காந்து கேட்டுருக்கீங்க. நான் சொல்கிறேன், வர்ற இந்த 3 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை வெளிப்படாத ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 3 மாதங்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். 3 மாதமும் பெரிய ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது என்றைக்குமே நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சில டைம் ரொம்ப க்ளோரியஸாக இருக்கும், ரொம்ப க்ளோரியஸாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு 3 மந்த்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டை குறித்து நீங்கள் யோசித்திருந்த எல்லா காரியமும் நடந்து முடியுது உங்கள் வாழ்க்கையில். ஐ டிக்ளேர் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், வித்தின் 3 months, 3 மாதத்துக்குள்ளாக உங்கள் வீட்டை குறித்து நீங்கள் யோசித்திருந்த சில காரியங்கள், உங்கள் வீட்டை குறித்து நீங்கள் சிந்தித்திருந்த சில காரியங்கள், கனவு கண்டிருந்த சில காரியங்கள், யோசித்திருந்திருந்த சில காரியங்கள், ஏங்கி கொண்டிருந்த சில காரியங்கள், ஜெபித்து கொண்டிருந்த சில காரியங்கள், காத்து கொண்டிருந்த சில காரியங்கள். ஸோ அதாவது 3 மாதம் கழித்து தான் நடக்கணும்ல, 3 மாதத்திற்குள்ள, ஏன் அது இப்போ கூட நடக்கும், நாளைக்கு கூட நடக்கும், அடுத்த வாரம் கூட இருக்கும். ஆனால் ஒரு டைம் பவுண்டை ஆண்டவர் வச்சு பேசுகிறாரு. இப்பவும் நான் அதை பேசுகிறேன், ஒரு ப்ரொஃபெட்டிக்காக அவங்க மேலே டிக்ளேர் பண்ணுறேன். டேடி, இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் 3 மாதத்துக்குள்ளாக அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை அவங்க எதிர்பார்த்து, என்னென்ன ஜபங்களை ஏறெடுத்து, என்னென்ன கனவுகளோடு, ஏக்கங்களோடு, விருப்பங்களோடு அவங்க இருந்தாங்களோ அது அத்தனையும் நடப்பதாக என்று நான் டிக்ளேர் பண்ணேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த ப்ரொஃபெட்டிக் நம்பரை அவங்க வாழ்க்கையில் டிக்ளேர் பண்ணுறேன். எப்படி ஓபத் ஏதாமுடைய வாழ்க்கையில் அந்த 3 மாதம் அந்த பெட்டி இருந்து அந்த வீட்டை ஆசீர்வதித்து அந்த வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உண்டானது போல, இந்த இடத்துல இந்த ஜூமில் கனெக்ட் ஆகிருக்கிற, அதுவும் ஸ்பெஷலாக இந்த நாளில் இதை ஞாபகப்படுத்தி இதை யோசிக்க வச்சு, பைபிளில் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல, அதை தேடி கண்டுபிடிச்சி திருப்பியும் வாசித்து அதை இன்னைக்கு டிக்ளேர் பண்ண வைக்கிறீங்கன்னா, இது என்னுடைய சிந்தனையிலிருந்து வந்ததல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்காக
இது நினைப்பூட்டுகிற காரியம் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த கம்மிங் 3 months உங்கள் வாழ்க்கையில் ரேடிக்கலான திங்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் ஸ்பெஷலாக உங்கள் இல்லங்கள், உங்கள் வீடுகளிலே இந்த 3 மாதங்களும் மிகப்பெரிய நன்மைகள் வருகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் நான் பேசினேன், ஒரு ப்ராஃபட் சீசனை சேஞ்ச் பண்ண முடியும் என்று. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாமும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றும் அதிகாரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் நான் டிக்ளேர் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால வித்தின் 3 monthக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டை குறித்து ஏங்கின, ஜெபித்த, யோசித்த எல்லா நன்மைகளும் உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்து பழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். டாடி, in the name of Jesus I declare once again, hallelujah, I decree and declare, hallelujah, shabaraka talabaraka tarabaha ribahaza teleboroko shadalamantere benemendere, hallelujah, hallelujah. ஒரு டைமை நம்ம குறிக்க முடியும், ஒரு டைமை நம்மால செட் பண்ண முடியும். பாருங்க, தாவீது சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. 7 நாளும் அதை சுற்றி வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு நம்பர், ஒரு டைமை நம்ம குறிக்க முடியும். பாருங்க, அது மாதிரி நான் இன்னைக்கு சொல்றேன், 3 மாதத்திற்குள்ளாக உங்கள் வீடுகள் சம்பந்தப்பட்ட, உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட, உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட, உங்கள் குடும்பங்களிலே எந்த காரியங்களுக்காக பதிலை எதிர்நோக்கி, எந்த காரியங்களுக்காக ஆசைப்பட்டு நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறீங்க, அத்தனை காரியங்களும் உங்க வீடுகளுக்குள்ளே நடக்கும்படியாக நான் பேசுகிறேன், டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ரே காமா ஷதரபோ காலபோரா கலபரபலரா. இன்னைக்கு அதுக்காக தான் இந்த பிரசன்ஸ். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது ஒரு வீடுகளுக்குள்ளேயே அந்த பெட்டி திறக்கப்பட்டது. அந்த பெட்டி வைக்கப்படுவதற்கு அடையாளமாக இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருந்தும் நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க, துதித்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை, ஹல்லேலூயா, உங்கள் வீடுகளுக்குள் ஒரு பெட்டி வைக்கப்படுவது போல இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு வைக்கப்படுவதே ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அந்த பெட்டி எங்களுக்கும் தேவைன்னு வரப்போறாங்க. அந்த பெட்டி எங்க வீட்டுக்கும் வந்தா நல்லா இருக்குன்னு வரப்போறாங்க. ஆமேன். ராஜாக்களும் மந்திரிகளும் வரப்போறாங்க. தாவீதுக்கு அந்த பெட்டியின் அருமை தெரியவில்லை, அதனால அவன் வச்சுட்டு போயிட்டான். ஆனா அந்த தாவீதே யோதேமின் வீட்டை தேடி வரும்படி நடந்தது போல உங்கள் வீடுகளை தேடி அநேகர் வரும்படியாக, ஹல்லேலூயா, உங்க வீட்டில் நடக்கிற அதிசயங்கள், உங்க வீட்டில் நடக்கிற ஆசீர்வாதங்கள், உங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஆச்சரியமான காரியங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு ராஜாக்களுக்கெல்லாம் சொல்லி ராஜா தேடி வர்ற மாதிரி நான் நம்புறேன். உங்க வீடுகளுக்குள்ளே மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அது அநேகருடைய காதுகளை போய் சென்றடையும். அநேகர் அதை கேள்விப்பட்டு அந்த பிரசனத்தை தேடி, அந்த மகிமையை காண, எங்களுக்கும் அது தேவை என்று பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் வீடு தேடி அநேகர் வருகிற ஒரு சீசனாக அது அப்படியே சேஞ்ச் ஆகுது. உங்க சீசன் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தற்செயலா வந்து உட்காரல, நீங்க ஒரு நோக்கத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து இந்த இடத்துல உட்காரல. இந்த நேரத்தில் தேவன் இந்த வார்த்தையை அனுப்புறாருன்னா அது உங்க வாழ்க்கையில செய்யும்படியாக அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீடு தேடி அநேகர் வரப்போறாங்க. கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக, கர்த்தருடைய மகத்துவத்தை கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு. பழைய மூவி ஒன்று உண்டு பாருங்க, பட்டணத்தில் பூதம் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்கள், உங்க வீட்டுக்குள்ளே பெட்டி, உங்க வீட்டுக்குள்ளே அற்புதம், உங்க வீட்டுக்குள்ளே அதிசயம், உங்க வீட்டுக்குள்ளே தேவ மகிமையும் மகத்துவத்தின் ஒரு நேரமாக இது இருக்கிறது. ராகாபோ ஷடலபரபலரா. உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று கண்டு உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பெட்டியின் அருமை தெரியல, தூக்கி வச்சுட்டு போயிட்டா ராஜா ஆளை விடுறான்ட்டு இப்பதான் தெரியுது. ஆமே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்று கொண்டதுனால சிலர் உங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ அந்த பெட்டியின் மகிமை வெளிப்பட போகிறது, அந்த உடன்படிக்கையின் மகிமை வெளிப்பட போகிறது, உங்களை தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகிறது. அந்த கிறிஸ்து எனக்கு தேவை அப்படின்னு தேடி அநேகர் வர போறாங்க. ராகா பாஷா டா லாபோ.
ஓ ஷடல பரஹத்தினா மடல கரபோலோரோ கோலோரோ. ஒருவேளை ஓ ஓ ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த பெட்டியை வைத்துக் கொள்வார்கள், அல்லது சாதாரண மனிதர்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு போவாங்க, சாதாரண ஆட்கள் தான் இதை பின்பற்றுவாங்கங்கிற சப்ஜெக்ட் இன்னும் மாறுது. ஏன்னா பெட்டி இருக்கிற வீடு சாதாரண வீடா இருக்காது. பெட்டி இருக்கிற வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக, நன்மையின் வீடாக. எஸ் எஸ், அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ரொம்ப நாள்ல ஆகல பாருங்களேன். அதாவது குயிக்கா ஆசீர்வாதம் நடக்கு. வித்தின் 3 months தெரிகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த எக்ஸாக்டா இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில பேச விரும்புறேன். 3 மாசத்துல தெரிகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். It's not a hidden blessings. ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை அல்ல. 3 மாசத்துல ஆசீர்வாதம் வெளியில தெரியும். பாருங்க, கரு உண்டாயிடுச்சுன்னா ஒரு 3ஆவது மாதம் அப்படியே வயிறு வெளியில வந்துரும் பாருங்க, தெரிய ஆரம்பிச்சிடும். 3 மாசத்துல கொஞ்சம் அப்படியே தெரிகிற மாதிரி ஆயிரும். ஆமா, 3 மாசத்துக்கு மேல மறைக்க முடியாது. ஆமாம், அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். 3 மாதத்துக்கு மேலே உங்களை மறைக்க முடியாது. 3 மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையை மறைக்க முடியாது. 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் மறைந்திருக்க மாட்டீங்க. 3 மாதத்துக்குள்ள ஆமேன் ஆமேன். அதாவது குயிக்கா தெரிகிற மாதிரி 3 மாசங்க, ரொம்ப டைம்ல ஆகல. வித்தின் 3 months தெரிகிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம், கேள்விப்படுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம், காண்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம். இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் காதுல கேட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க, நீங்க பேசிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஆனா இந்த 3 மாதத்துக்கு உள்ளாக எல்லாம் வெளிப்படுகிற ஒரு மாதங்களா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மேனிஃபெஸ்ட் மந்தாக அது உங்களுக்கு இருக்கும் இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன். ஹல்லேலூயா. நீங்க மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்க முடியாதது வெளியில தெரியும். வெளியில தெரிகிற மாதங்களா இருக்கிறது. வெளியில அது வரும். ஆமென். மறைச்சு வைக்க முடியாது, இருக்க முடியாது. உங்க வாழ்க்கை 3 மாதத்துக்கு உள்ளாக உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, உங்கள் வீடுகளை குறித்து இருக்கிற அத்தனை காரியத்தின் நன்மைகள் வெளியில தெரிகிற மாதிரி இருக்கும். வெளியில தெரிகிற மாதிரி நடக்க போகுது. வெளியில வர்ற மாதிரி நடக்க போகுது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற தேவ பிரசன்னம், உங்க வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி, உங்க வீட்டுக்குள்ளே இன்னைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கையின் காரியங்கள் திறக்கப்பட்டு ராஜாக்களும் கேள்விப்படுகிற அளவிற்கு, சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் கேள்விப்படுகிற அளவிற்கு, எப்பா உன் வீடு பெத்தேல், உன் வீடு ஏல் பெத்தேல், உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, உன் வீட்டில் ஏதோ ஒன்று இருந்ததுனால 3 மாசத்துக்குள்ள எப்படி உன் வாழ்க்கை வளர்ந்தது, உன் வாழ்க்கை உயர்ந்தது, உன் வாழ்க்கை பெருகினதுன்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு டாடி prophetically I declare within 3 months I speak the radical shift in their life, radical blessings in their life. Rabo shaka raboka rikebo shadala hatere belere. Oh Jesus, 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 Jesus. Rishekebo ko 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 ko. என்ன அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். உங்க வீட்டில் இனிமே யாரும் விடுபட்ட லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. பெட்டி இருந்துச்சுன்னா வீட்டார் அனைவரையும், இனிமே யாரும் தப்ப முடியாது. உங்க வீட்டில் நீங்க மட்டும், இல்லை நான் மட்டும், இல்லை என் பிள்ளைகள் மட்டும், அப்படி இருக்காது. வீட்டார் அனைவரையும், வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரொம்ப ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அதை டிக்ளேர் பண்றேன். வீட்டார் அனைவரும், வீட்டில் இருக்கிற எல்லாரும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் தேவ மகிமையை பார்ப்பாங்க, கர்த்தருடைய கிருபையை பார்ப்பாங்க, கர்த்தருடைய நன்மைகள் வெளிப்படுகிறத பார்ப்பீங்க. ரபோ ஷடலபோ. வீட்டார் அனைவரும் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். விடுபட்ட லிஸ்ட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ இவங்க வரலையே, இவங்க இன்னும் இணையிலேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, அனைவரும்
முன் குறிச்சிட்டாரு உங்க ஃபேமிலியை, முன் குறிச்சிட்டாரு உங்க குடும்பத்தை. அதனால தான் பெட்டி, அதனால தான் பிரசன்னம், அதனால தான் வார்த்தை, அதனால தான் மகிமை உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. உங்க வீடுகளுக்குள்ளே இது டிக்ளேர் பண்ற இந்த நேரம். ஏன்னா வார்த்தை வெறும் வார்த்தையா வராது பாருங்க, அது ஆவியாயும் ஜீவனுமாயும் அது வருகிறது. உங்க வீடுகளுக்குள்ள அது பாய்ந்து வருகிறது. வார்த்தை இப்ப வீட்டுக்குள்ள வந்து விழுதுல, வீட்டுக்குள்ள வந்து வார்த்தை விழுதுல. ஹalleluya, glory to be the living God. தேவ தூதர்கள் உங்க வீட்டுக்குள்ள இறங்குறாங்க அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்றதுக்காக. I speak angelic visitation, I speak the angelic ministry in your home. காபாரகாதேரே. ஆமென். சமையல் ரூம் போனீங்கன்னா வெள்ளையா ஒருத்தன் உடு போட்டுருந்தா பயந்துடாதீங்க. ஓ ரபா ஷாட்டே லேபோ காதாரா ரெபோகோ ஷடலபோ கலபோ கலபோ. ஆமென். இறகுகள்லாம் விழுந்து கிடந்தா பயப்படாதீங்க. அவங்க அப்பப்போ வந்தாங்கன்னா அவங்க செட்டையில் இருக்கிறதெல்லாம் விழுந்து கிடக்கும். ஃபெதர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் விழுந்து கிடக்கும். Yes, I am not joking. I am speaking the word of God. Hallelujah. Shagabora katalara. பரலோகத்துக்கு ரொம்ப சமீபமான வீடாக உங்க வீடு மாறுகிறது. ஆமென், ஆமென். ஒரு ஹெவனுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள இறங்குகிறது. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், ஏல் பெத்தேல். உங்கள் வீடுகள் இன்று முதல் ஏல் பெத்தேலாய் அழைக்கப்படுகிறது. ஏல் பெத்தேலாக அது மாறுகிறது. சீக்கிரமா வீட்டை கட்டி வைக்க போறீங்க, பேர் வைக்க போறீங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள மகத்தான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போறீங்க. யோசித்திராத காரியங்கள். இந்த 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 ஓபேத் ஏதோம் யோசித்து பார்த்துருப்பானா தெரியல, யோசித்ததே கிடையாது. ஆனா பெட்டி கொண்டு உள்ள கட்டாயமாக தான் வைக்கப்படுது. ராஜா சொல்லிட்டாரு, மறுக்க முடியாது. அதனால கட்டாயமாக தான் வைக்கப்படுது. அரசாங்கத்தில் சொல்லியாச்சு வெளியே போக முடியாதுன்னு கட்டாயமாக உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த நேரம் ஹalleluya, நீ அறிந்திராததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க வீடுகளுக்குள்ள செய்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ரிகாபா ஷடலஹாந்தேரே ரிபா கபோரா ஷடலஹாந்தேரே பே காபோ ஷேகே. glory 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 glory. அவன் யோசிக்கவே இல்லை. அவன் வீட்டுக்குள்ள பெட்டி வந்துச்சு, காரியங்கள் நடந்தது. யாரும் யோசிக்கல இந்த டைம்ல. ஆனா தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு வந்து வீடுகள் ஒவ்வொன்றிலையும் தேவ பிரசன்னத்தை தேவன் கொண்டு வந்து கொட்டுகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. அப்போ யோசித்திராத ஒன்று பெட்டி வீடுகளில் வைக்கப்படுகிறது என்றால் யோசித்திராத சில நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு ஒரு டைம் பவுண்டை வேற ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒரு கால நேரத்தை அவர் கொடுத்துட்டாரு. ரொம்ப தாண்டாது, 3 மாசத்தை தாண்டாது, 3 மாசத்துக்கு அதிகமா இருக்காது. ஆமென். within 3 months. ஹalleluya. ராகாபாஷே. இங்க இருக்கிற இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்டமனியை சொல்லுகிற அளவிற்கு, ஒரு சாட்சியை சொல்லுகிற அளவிற்கு, அது என்னவோ உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ உங்க மனசுல அதை வச்சுக்கோங்க. டேடி அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது பர்டிகுலரா உங்க வீடு, பர்டிகுலரா உங்க வீட்டுல சில காரியங்கள். அதுக்கானதை நான் முதல்ல சொல்றேன். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க ஹோம்குள்ள, உங்களுடைய நெஸ்டுக்குள்ள, உங்க கூட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினைச்சீங்களே, அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. யோசிக்கவே இல்லை, ஆனா நடந்துச்சு. 11வது வசனம் சொல்லுது, 10வது வசனம் சொல்லுது, அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். தாவீது தான் வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போக மனசு இல்லை, ஆனா இன்னொருத்தன் வீட்டில் வச்சுட்டான். இப்போ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில், ஹalleluya, இன்னையிலிருந்து விடாதீங்க. ஓ ஷாக்கா பாராக்கா. அதாவது நீங்க ஒண்ணு தான் பண்ணுங்க. இந்த ஜூம்ல மட்டும் இல்ல, உங்க வீடுகளில் இதுவரைக்கும் இல்லாத துதி, இதுவரைக்கும் இல்லாத ஆராதனைகள், இதுவரைக்கும் இல்லாத பாடல்கள், இதுவரைக்கும் கர்த்தரை உயர்த்தாத விதத்துல அப்படியே உயர்த்த ஆரம்பிங்க. உங்க வீடு எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்துல மகிமையில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆமென், 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 ஆமென். இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓ, that's a blessings. Hallelujah. Oh, Rabba Shadala. Yes.
Yes, the family of Obed Edom. Hallelujah. Titi taparashate. Oh, thank you Jesus. Ribalara shantere bele ho shakramantere. தேவனுடைய பெட்டி நிமித்தம் 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பெட்டி நிமித்தம் ஆசீர்வாதம். ஓபேத்து யாருன்னு பார்த்து ஓபேத்துக்கு கிடைக்கல. உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வாதம், பெட்டி நிமித்தம் ஆசீர்வாதம், பிரசன்னத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம். ஓரா காபா ஷாட்டாலா பாரா காபோரா கபோடாலா காதா ராபாலாரா. அதனால இதுல நான் யாரு, நீங்க யாரு, உங்களுடைய தகுதி என்ன, இதெல்லாம் இல்ல. பெட்டி நிமித்தம். எவ்வளவு அழகா வருது பாருங்க. பெட்டி நிமித்தம் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் கிறிஸ்து, உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கை. அன்னைக்கு இருந்தது ஒரு பழைய உடன்படிக்கை, இப்போ ஒரு புதிய உடன்படிக்கையில் நீங்க வந்திருக்கீங்க. உடன்படிக்கை நிமித்தம், உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் என் இரத்தத்தினாலே நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துறேன்னு இயேசு சொன்னார் பாருங்க. ஓல்டு கவனன்ட்ல தேவனுடைய உடன்படிக்கைக்கு நினைவாக இருக்கிற அந்த பெட்டி வைக்கப்பட்ட வீடே மகிமையினால நிரம்பும்னா, இரத்த உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட மெய்யான உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலையும் நான் டிக்ளேர் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெட்டி நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் பாருங்க, வீட்டையும் ஃபர்ஸ்ட். வீடு மட்டும்தான் நான் சொல்லல, வீட்டையும் அப்படின்னா என்ன? முதல்ல எங்க கை எங்க 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 வேலை நடக்குது? வீடு. எல்லாம் சொல்லுங்க, வீடு. ஹல்லேலூயா. ஓ ஷகரபலா கதரா. வீட்டையும் அப்படின்னா என்ன? வீடு மட்டும் கிடையாது, வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓ எஸ் 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 எஸ். அப்படின்னா என்னன்னா, வீட்டில் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் ஒர்க்கு, வெளியில் நீங்கள் கையிடுகிற மற்ற எல்லா காரியத்திலையும் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்போ வீடு மட்டும் சொல்ல, ஆனா முதல்ல எங்க வருது? வீட்டுக்குள்ள வருது. மட்டும் இல்ல, வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. இந்த நீங்க நினைக்காதீங்க மற்றவங்க மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன் உங்க வீட்டில் அப்படியே ஆரம்பிச்சு உங்கள் பிஸ்னஸ்ஸு, இன்னும் உங்களுக்கு என்னென்ன வெளியில் சில காரியங்கள் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன், 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 ஆமேன். கடவுள் பாருங்கள் அப்படிப்பட்டது தான். உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். ஏதோ சும்மா எத்தனைக்கோண்டு எள்ளுக்கோண்டு செத்தோலை இதெல்லாம் கடவுளுடைய இது கிடையாது. பாருங்கள், உண்டான எல்லாவற்றையும் மா கா ரா போ. இங்கே உங்களுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வீட்டுக்குள்ளே மாத்திரம் நன்மை இல்லை, வீட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே ஆரம்பித்து அப்படியே அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஒரு ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சாரு. பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சாருன்னு ராஜா கேள்விப்படுகிற அளவுக்கு சுத்தில இருக்கிற சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் ஏதோ ஒன்று. இப்போ 3 மாசத்துல இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருது. என்ன நடக்கும் தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சிருக்குது. அப்படியே பெட்டி எங்கள் வீட்டில் வந்துதுங்க, டெய்லி புகையா வந்ததுங்க. அப்படியே கர்த்தரின் பிரசன்னம். அப்படியே பார்த்துட்டு இவங்க போய் சொல்லலை எங்கள் வீட்டில் பெட்டி இருக்கு, எங்கள் வீட்டில் பெட்டி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இவன் டெய்லி பார்த்தா ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. என்னமோ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னமோ நடக்குது அவனுடைய பிஸ்னஸ்ல, அவனுடைய வாழ்க்கையில. அவ்வளோ நாள் வராதது, அவ்வளோ நாள் நடக்காதது உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? 3 மாசத்துல ஊரே பார்க்குற மாதிரி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வழக்கமாக அது ப்ராக்டிக்கலி எப்படி என்ன நடந்திருக்கும்?
ஒருவேளை அவ்வளோ நாள் விற்காதது ஒன்று விற்றுருக்கலாம், அதுவரை வராத சொத்து ஒன்று அவனுக்கு வந்திருக்கலாம். அது வரைக்கும் எங்கேயோ ஒரு லேண்ட் இருந்தது, அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லைங்க, அது உங்களுடைய லேண்டு தான் கொண்டு கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன் அவனுக்கு வந்திருந்திருக்கலாம். எதிர்பார்க்காத சில இன்க்ரீஸ் அவனுக்கு வந்திருந்திருக்கலாம். இல்லை, அவன் கையில் இருந்த லேண்டுக்கு திடீர்னு வேல்யூ ஏறி இருந்திருக்கலாம். 30,000 கூட போவாதுங்க, இப்போ 3 கோடியா கேட்காங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள், சொல்லி முடியாத அற்புதங்கள். நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சும்மா பைபிள் படிச்சுட்டு அப்படியே போடக்கூடாது. பாருங்களேன், 3 மாசத்துல ராஜாவுக்கே சொல்லி அனுப்புற மாதிரி ராஜா விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல இவன் ராஜாவாயிருவான். 3 மாசத்திலேயே ஃபாரின் போயிட்டு வந்தானா, ஃபாரின் காசா நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து வருவார். வந்த உடனே பாருங்க, வீடு கட்டியாவும், ஒய்ஃபை கூட்டிட்டு நகை கடைக்கு போயாவும். ஏன்னா அந்த ஃபாரின் எல்லாம் சொல்லலாம், ஃபாரின் காசு பாரு, 3 வருஷம் இருந்துட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு வந்திருக்காரு பாரு. அப்படி தெரியும் பாருங்களேன். சொந்தக்காரங்களுக்கெல்லாம், உறவினர்கள், உற்றாரங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். அதுவும் நம்ம ஆட்கள் சிலர் இருக்காங்க அப்படியே அமுக்கியே வைப்பாங்க. ஆனால் சிலர் நல்ல கஞ்சியை கொண்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த பாலை கொண்டு வாமான்னு தான் சொல்லுவாங்க. மிளகாலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த பழத்தை எடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லாத போதே பில்டப் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க பாருங்க, நல்லா காட்டுவாங்க சில பேர். அப்போ இவங்க மறைச்சி வைக்க முடியல. அது வரைக்கும் அவங்க கல்யாணமாகாத அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ கல்யாணம் நடந்திருக்கலாம். அது வரைக்கும் குழந்தை பிறக்காத அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் இல்லையா? இது ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? கர்த்தர் ஓபேத் யோதாமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிச்சார். என்னமோ தெரியலங்க, அவங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஓ, அது தேவனுடைய பெட்டியினாலதான் அது நடந்துச்சுன்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஓ, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒன்றை குறித்து தவறான அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டாரின் நிமித்தம் ராஜாவுக்கே இருந்த தவறான அபிப்பிராயம் மாற்றப்பட்டது. What a blessings, what a blessings, what a blessings. இது வேண்டான்னு நினைச்சான், இந்த பெட்டி வேண்டான்னு நினைச்சான். ஒருவேளை ஏதோ ஒன்று அதை மக்கள் அது வரைக்கும் விரும்பல, அது வரைக்கும் மக்கள் நாடல. இந்த கிறிஸ்தவம் வேண்டாம், இந்த கிறிஸ்து வேண்டாம், இல்லை ஏதோ ஒன்று வேண்டாம், இந்த உபதேசம் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒன்று வேண்டான்ட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்பின இந்த உடன்படிக்கையின் வார்த்தையினாலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் அறிந்து வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு போனவர்கள் மகிழ்ச்சியாய் உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். சந்தோஷத்தோடு உங்களிடத்தில் அவங்க ரிசீவ் பண்ண போறாங்க. ஆனந்தமாக அதை எங்களுக்கு வேணும், நாங்களும் எடுத்துட்டு போறோம்னு சொல்ல போறாங்க. உங்களின் நிமித்தம் ஒரு தவறான அபிப்பிராயங்களே மாற்றப்பட போகிறது. ஒருவேளை இந்த கிருபையின் செய்தி வேண்டாம், ஒருவேளை இந்த சத்தியங்கள்லாம் தவறு, அதை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவங்க எனக்கும் அதை தா அப்படின்னு மகிழ்ச்சியா வாங்கிட்டு போக போறாங்க. அந்த சர்ச் அட்ரஸை கொஞ்சம் எனக்கும் கொடுப்பா, அந்த டீச்சிங்ஸ் வீடியோஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்புப்பா, நானும் அதை கேட்கட்டும். இது எனக்கு இதெல்லாம் சரியாவே படல அப்படின்னு ஒதுக்கிட்டு போன தாவீது, இல்லை இதுல ஏதோ ஒன்று இருக்கு, நான் நம்புறேங்க. இந்த கிருபைக்கும் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்காகவே கடவுள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுக்கு செய்வார். அதை பார்த்தே இந்த உபதேசத்தை, இந்த டீச்சிங்ஸை, இந்த மக்களை வேணான்னு ஒதுக்கிட்டு போன நிறைய பேர் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்க நன்மையை பார்த்து அவங்க வேணும்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிட்டு போற நாள் வருதுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், வேண்டான்ட்டு போயிட்டான்.
அதை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு அவன் போயிட்டான். ஆனா அவன் அது வேணும்னு வர்ற மாதிரி, அது தேவைன்னு வர்ற மாதிரி உங்களின் நிமித்தம் அநேகருடைய தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிளெஸிங்ஸ் சில பேருடைய ராங் ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணுது. இது ஒன்றும் தப்பு கிடையாது, இயேசுவை பின்பற்றுவது சிறந்தது. இந்த கிருபையின் சுவிசேஷம், இந்த உடன்படிக்கையின் காரியங்கள், இது ஒன்றும் தப்பு இல்லை, இது சரி. இதை நம்பி இதை ஏற்றுக்கொண்ட வீடு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கும் தேவை என்று அவர்கள் வருவார்கள். இந்த இயேசுவா, அவர் வெள்ளக்கார கடவுள், நீ வேணா அவரை கும்பிட்டுக்கோ, நான் அவர்கிட்ட வரமாட்டேன்னு சொன்ன உங்க உறவுகள் எல்லாம் அந்த பெட்டியை கொஞ்சம் எங்க வீட்டுக்கும் அனுப்புங்க, அந்த கிறிஸ்துவிசேஷத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள போறோன்னு உங்க சொந்தங்கள் எல்லாம் இந்த 3 மாதங்களுக்குள்ள நான் சொல்றேன், உங்க உறவுகள் சொந்தங்களுக்குள்ள இதுவரைக்கும் வெளிப்படாத ரட்சிப்பின் அபிஷேகங்கள் வெளிப்பட போகிறது. உங்கள் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இயேசு எனக்கு தேவை அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு அவர் உங்க உயர்த்த போறார். அது கன்ஃபார்மா தெரியும். அது உங்களால ஆகல, அந்த பெட்டியினால உங்களால ஆகல, நீங்கள் ஆராதிக்கிற தேவனால உங்களால ஆகல, அவர் கிருபையினால உங்களால் ஆகல. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. காப்போரா காப்பாரா ரே பஹா ஷடலபோ. ஆச்சரியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை ஒதுக்குனவங்களுக்கு, வேண்டான்னு தள்ளிட்டு போன அநேகர், உங்களையும் வேண்டான்னு நினைச்சிட்டாங்க, அந்த பெட்டியும் வேண்டான்ட்டாங்க, உங்க உபதேசமும் வேண்டான்ட்டாங்க, உங்க ஆண்டவரும் வேண்டான்ட்டாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்குது. அதை தேடி வர போறாங்க, அதை நாடி வர போறாங்க, அதை விரும்பி அவங்க வர போறாங்க. பயந்து நடுங்கி வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து போன அதே பெட்டியை இங்க வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். ஆண்டவர் இன்னொரு ஃப்ரேஸை இதில் எனக்கு ரிவீல் பண்ணுறாரு, அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை உங்களால் கவனிக்க முடியுதா? நான் சொல்கிறேன், 100க்கு 100 இது ஃப்ரெஷ் ஃப்ரம் ஹெவன்லி மன்னா. ஒரு லைன், இந்த வசனமே எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, இப்போ போட்டு எடுத்து கொடுத்தாங்க. இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட், இது ஃப்ரெஷ் ரெவலேஷன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் என்னெல்லாம் ஊத்துறாரோ அதை அப்படியே நான் பேசிகிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு லைன் கூட எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் தியானிச்சது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வாசித்திருப்போம் ஒரு வாட்டி, அவ்வளோதான். இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு வார்த்தை ரிவீல் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அங்கே பாருங்க, அந்த வசனத்தை கவனிங்க. அதாவது தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது, அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே கொஞ்சம் பேருக்கு வெளிச்சம் அடிச்சிருச்சு, வீட்டில் இருந்து நகரத்துக்கே அது போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள மாத்திரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற மகிமை பட்டணங்களுக்குள்ளே செல்லுகிற அளவிற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தது, அது வரைக்கும் வீட்டில் தான் அது நடந்துட்டு இருந்தது. இப்போ நகரத்திற்குள் அது சென்றது. ராகாமாரா ஷடலபரா காதேரே ரேபோ ஷடலபோ தேரே காடலபரா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கிற அந்த மகிமை, வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த காரியம், ஆமென் ஆமென், நகரத்திற்குள்ளே, ஆமென் ஆமென், பட்டணங்களுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே. Glory to be the living God. Glory to be the living God. Glory to be the living God. ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு, உங்க வீட்டிலிருந்து தேசங்களுக்கு, உங்க வீட்டிலிருந்து உங்க பட்டணங்களுக்கு, உங்க வீட்டிலிருந்து உங்கள் பகுதியின் மக்களுக்கு, உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து நாட்டிற்கே, வீட்டிலிருந்து நாட்டிற்கே. the presence of God. இந்த நேரத்தை ஒரு சாதாரணமான நேரமா, அசதியான நேரமா, ஏதோ ஒரு நேரமா நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்குள்ளே வெளிப்படுகிற கடவுளின் மகிமை நாட்டுக்கே. ஏதோமின் வீட்டிலிருந்து,
ஏதேம் ஓபேத்துடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட அந்த மகிமை தாவீது நகரத்திற்கு சென்றது போல, வீட்டிலிருந்து நகரத்திற்கு, நாட்டிற்கே செல்லுகிற அளவிற்கு ஒரு மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. பாருங்க, அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சாருன்ட்டு தாவீதுக்கு சொல்றாங்க. ராஜாவுக்கு அது அறிவிக்கப்பட்டது. நான் முதலே சொன்னேன், இதை ராஜா பார்த்தான், 3 மாசத்துக்கே இப்படி விட்டா வேற மாதிரி ஆயிடும், பெட்டி எனக்கு தந்துருங்க. நீங்க கூவி கூவி இப்போ இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு வாரத்துக்கு இந்த பெட்டியை உங்க வீட்டில் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? வேண்டவே வேண்டாம், நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன், கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னா, நீ எந்த ஊருக்கும் போக வேண்டாம்ப்பா, அங்கேயே வச்சுக்கோ, நாங்கள் உன் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் இருப்பாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்ன காரியம், பயந்த ஒரு காரியம், விரும்பாத ஒரு காரியம் தாவீதுக்கே விளங்குது. 3 மாசத்துல எப்படின்னா, இன்னும் விட்டா வேற என்னமோ நடக்கும், என்னமோ நடக்கும், என்னமோ நடக்க போகுது. ஆமாம், நான் நம்புகிறேன், மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது, குளோரியஸான காரியங்கள் நடக்க போகிறது, மகத்துவமான காரியங்கள் நடக்க போகிறது. இந்த ரெல்மில் வாழுங்க. எதுக்கு இதில் கனெக்ட் ஆகணும்? இந்த மாதிரி ஏன் கேட்கணும்னா, வெளியில் வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, வேற ஒரு பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது, வேற ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது, வேற சில தகவல்கள் வந்து அங்கே போயிட்டு இருக்குது, அது வேற. ஆனால் உங்களை ஏன் தேவன் அவருடைய ரெல்மில் கொண்டு வந்து அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தையை கொண்டு வந்து உங்களை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இந்த நேரம் ராஜாக்களுக்கு இது விளங்கல, இப்ப சொல்றாரு தாவீதுக்கு அது விளங்கல, அநேக பெரிய ஆட்களுக்கு அது விளங்கல, நம்மளை போல சாமானிய பிள்ளைகளுக்கு இது விளங்குகிறது. ஆகையினால் நம்மை போன்ற சாமானிய பிள்ளைகள் தான் அந்த பெட்டி அண்டை வந்திருக்கிறோம், அந்த பிரசன்னத்தண்டை வந்திருக்கிறோம். சக்கரவர்த்திகளுக்கு அது விளங்கல, உலகத்தின் ஞானிகளில் ஒருவனும் அதை அறியவில்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இருப்பவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். உங்களை ஏன் அழைத்திருக்கிறார்? உங்களை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஏன் நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்? ஏன் இந்த உடன்படிக்கையின் மக்களாய் நீங்கள் மாற்றப்பட்டீர்கள்? எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அதை அறியலை, எத்தனையோ பேருக்கு அது தெரியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அறிந்திருந்தா ஆனால் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. சிலுவை இந்த உலகத்துக்கு பைத்தியமா தெரிஞ்சது. தேவனுடைய சில காரியங்கள் இந்த உலகத்துக்கு விளங்காத ஒன்றாக இருக்கிறது. அது ராஜாவுக்கே விளங்கல. சில நேரத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய மக்கள்னு சொல்றவங்களுக்கு கூட சில நேரம் விளங்காம இருக்குது. ஏன்னா தாவீதுக்கே விளங்கலையே இந்த பெட்டி ஆசீர்வாதமான ஒண்ணுன்னு சொல்லி. அவனுக்கு விளங்குறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க நான் சொல்றேன், யூ ஆர் த பிளெஸட். யாருக்கும் விளங்காதது உங்களுக்கு விளங்குதுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில ராஜாக்களுக்கு இது விளங்கல, சில ஆவிக்குரியவங்களுக்கு இது விளங்கல, ஆனா உங்களுக்கு இதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த நேரம் இது எப்படிங்க ஆகும், இது எப்படிங்க நடக்கும்? நான் சொல்றேன், தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் எப்படி அந்த ஊர் என்ன பேசுறான்னா, இவன் அவ்வளவு சாமர்த்தியனும் சக்திமானும் கிடையாது, ஆனா நல்லா ஆயிட்டானா எப்படி? எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஏசு நாம் பாருங்க, அதனாலதான் அவன் நல்லா இருக்கான். ஏதோ ஜபங்குமே, அதனாலதான் அதுகள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதாவது இந்த ஆர்க்குங்கிறது, இந்த உடன்படிக்கைங்கிறது என்ன தெரியுமா? இட்ஸ் காட்ஸ் ரிமைண்டர். அதாவது தேவன் நினைவு கூறுகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. உடன்படிக்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவன், அதாவது அது ஒரு ரிமைண்டிங் திங்ஸ். அந்த பெட்டி என்ன தெரியுமா? அது ஒரு ஞாபகமூட்டும் காரியம். அதுக்குள்ளேயே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மன்னா, அப்புறம் அந்த கவனன்ட், அந்த எழுதி கொடுத்தாரு பாருங்க 10 கட்டளை, அது ஆரோனுடைய துளிர்த்த கோல், இந்த 3மே அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னா 3 மேட்டரு. ஒன்று வந்து மன்னா. வனாந்தரத்திலே எங்கள் பிதாக்களை தேவன் வந்து என்ன பண்ணாரு? மன்னாவினால போஷித்தார். மன்னான்னா என்ன தெரியுமா? மேல இருந்து விழுந்துச்சு, அவங்க எடுத்துட்டு இது என்ன அப்படின்னாங்க, அதான் அதுக்கு பேர் மன்னா.
ஜோக் பண்ணலங்க, நிஜமாவே. மன்னான்னா என்ன தெரியுமா? மன்னாக்கு என்ன மீனிங்ஸ்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்ங்கிறதே பேராயிடுச்சு. ஆமா, சில பேர் இவர் காமெடி பண்றாருன்னு வச்சுக்கிறீங்க. இல்லைங்க, நிஜம்தான். மன்னா அவங்க எடுத்துட்டு இது என்ன அப்படின்னாங்க, அதான் மன்னா. மன்னா மீன்ஸ் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். ஏன்னா மாவு இங்கே யாரும் அரைக்கல, மேல இருந்து மாவு மாதிரி விழுது. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் நிறைய பேர் அதான் சொல்ல போறாங்க. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், இது என்ன நடக்குது என் வாழ்க்கையில? வாட் இஸ் திஸ், வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் கோயிங் ஆன். ஒருவேளை இதை பற்றி நெகட்டிவா இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுப்பீங்க, ஆனா இனிமே நன்மை நிமித்தம் அந்த கேள்வியை நீங்க கேட்க போறீங்க. வாட் இஸ் திஸ்? ஓ, என்ன என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது, ஒண்ணுமே புரியல. கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நான் சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தேன். ஓ, இது கனவா நிஜமா ஒண்ணுமே தெரிய மாட்டுக்க. அப்போ அந்த அந்த ஒரு பாத்திரத்துல அந்த மண்ணா வச்சிருந்தாங்க. வனாந்தரத்துல எங்க பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு அதை வச்சாங்க. அதே மாதிரி இந்த மண்ணா வந்து காட்ஸ் பிரசன்ஸுக்கு ஒரு அடையாளம் அப்படி சொல்றாங்க. அது உள்ள இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டளை அங்க வைக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் நிறைய இருக்குது பைபிளில். யாத்திராகமோ 25:16 பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. யூ ஷால் புட் இன்டு த ஆர்க் த டெஸ்டமனி, தட் மீன்ஸ் த 10 commandments which I will give you. அதெல்லாம் உள்ள வைன்னு சொல்கிறார். யாத்திராகமோ 25லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25:16 இருக்குது. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்புறம் மண்ணா வச்சாங்க. அப்புறம் எது வச்சாங்க? இந்த 10 commandments வச்சாங்க. 10 கட்டளை அதில் வச்சாங்க. அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்திலையும் நாங்கள் ரொம்ப மேன்மையானவங்கன்னு யூதர்கள் தங்களை எண்ணிக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, கடவுளே கையால் எழுதுனது எங்ககிட்ட இருக்குதுங்க. கடவுள் எழுதி கொடுத்தது எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அவர் வார்த்தையை நாங்கள் பெற்றோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு பாருங்க. அதனால அதை உள்ள வச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல். அதாவது 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அது தேவன் எந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்றாருன்னு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அதனால எல்லா கோத்திரத்தில் இருக்கிற ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஆளுக்குன்னு ஒரு கம்பை கொண்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. அதில் பேர் எழுதிடுவாங்க. இது வந்து யூதா கோத்திரம், இது வந்து ஒவ்வொரு கோத்திர பேரை என்ன பண்ணிட்டாங்க அதில் எழுதிட்டாங்க. அப்படி எழுதும்போது லேவி கோத்திரம் எழுதி வச்சுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன பண்ணுது, காலையில் பார்த்தா அப்படியே துளிர் விட்டு போய் இருக்குது, அப்படியே காய்ச்சி இருக்கு, ஃப்ரூட்ஸ். ஆரோனின் கோல் எப்படி இருக்கு, துளிர்த்து நிக்கி. அது ஒரு அடையாளம். அதாவது வெட்டப்பட்ட மரத்திலிருந்து வெட்டப்பட்டு கோல் மாதிரியான ஒன்று இப்போ என்ன பண்ணுது, துளிர்க்கு. அது ஒரு அடையாளம், ஒரு சைன் பாருங்க, ஒரு சைனா அது வைக்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதாவது மண்ணா கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக உள்ளே இருந்தது. அடுத்தது 10 commandments கடவுளுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆரோனின் கோல், அதாவது உயிர்ப்பிக்கிற ஆவி, அதாவது தேவனுடைய ஜீவனின் ஆவி, செத்தது கூட எழுப்பக்கூடிய ஒரு தேவன். இன்னொன்று கடவுளுடைய அழைப்பு, உறுதிப்பாடு, இதனுடைய அடையாளங்களாக அது அங்கே என்ன பண்ணப்படுறது, வைக்கப்பட்டிருக்கு. இந்த மூணுமே இந்த பெட்டியில் வச்சிருக்கிறதுனால இந்த இந்த இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு வந்து என்னாகமோ 17:8. ஏன்னா சில பேர் ரெஃபரன்ஸ்லாம் படிக்க விரும்புகிறவங்க எல்லாம் போய் பாருங்கள். என்னாகமோ
17:8 அது இருக்கு. இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள் இந்த மூணுமே இதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க? அதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். ஏன் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு ஞாபகம், அது ஒரு நினைவு கூறுதல். அப்போ உடன்படிக்கை பெட்டிங்கிறது என்ன அர்த்தப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ரிமைண்டிங் திங்ஸ். அது ஞாபகப்படுத்தும்படியா இருக்கு. அது ஒரு நினைவு கூறுதலாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேலர்களுக்கு என்னவா தான் இருந்தது? ஒரு நினைவு கூறுதலாக இருந்தது. நினைவு கூறுதலாக இருந்தது. அப்போ இந்த பெட்டி வைக்கப்படுதுன்னு அர்த்தம்னா அது வரைக்கும் நினைவு கூறப்படாத சில காரியங்கள் அங்கே நினைவு கூறப்படுகிறது. அது வரைக்கும் நினைக்காத ஒரு காரியம் அங்கே நினைக்கப்படுகிறது. பாருங்க, நம்ம கூட கம்யூனியன் எடுக்கும்போது என்ன எடுக்கிறோம்? அது நினைவு கூறுதலின் அடையாளமாக தான் எடுக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ இந்த பெட்டியை பார்க்கும் போதெல்லாம் இஸ் ரிமைண்டிங் சர்டன் திங்ஸ். பா, அது என்னெல்லாமோ உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வந்திருக்கும். செத்தது கூட ஒரு கோளுங்க, அதை கடவுள் உயிரோடு கொண்டு வந்துட்டார. அந்த பெட்டி தானப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. நம்ம வீட்லையும் செத்து போயிருக்கிற எத்தனையோ காரியங்களை அவர் உயிரோடு கொண்டு வர முடியாதா? அவர் மாற்ற முடியாதா? ஏதோ ஒன்று அவர்களுக்கு ரிமைண்ட் பண்ணப்பட்டது. இயேசுவின் சரீரத்தை புசிக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது இஸ் ரிமைண்டிங் சர்டன் திங்ஸ். மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பி உடைக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல தான் அதில் பங்கு பெறும்போது நமக்கும் சில நினைவு கூறுதல் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. என்ன நினைவு கூறுதல்? இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட மரித்திருக்கிற அநேக காரியங்களை அவர் எழுப்புவார். வானத்திலிருந்து பசித்த மக்களுக்கு மன்னாவா அவர் அப்படியே பொழிஞ்சிருப்பார்னா, என் குடும்பம் ஏதோ இந்த குடும்பம் எத்தனையோ தேவையில் இருக்குது, எனக்கும் வானத்தை திறந்து எந்த நன்மையும் அவர் தரக்கூடும். அவருடைய வார்த்தைகளாலே நான் பிழைக்க முடியும். ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரிமைண்ட் ஆகுது பாருங்க. ஓ, glory to be the living God. நினைப்பூட்டுதல். ஓ ராபா ஷாட்டே லேபே ரேபே நே கோதாரா பாலாரா. ஓ, நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த நினைவு கூறுதல் உங்க வாழ்க்கையில வருகிறது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாயிருக்கிறார். இந்த ஏதோமின் குடும்பத்தை தேவன் நினைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு வற்புறுத்தலாக அந்த பெட்டி அவன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த வீட்டை நினைவு கூர்ந்தபடியினால் அந்த வீட்டுக்குள்ள அது வந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுடைய செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது சும்மா கிடையாது. அவர் உங்களை நினைவு கூர்ந்தபடியினாலே அது உங்க வாழ்க்கையில அனுப்பியிருக்கிறார். ஓ ரபாகா ஷாட்டே லேபோ ஹோ தரபோ ஷாட்டாலாரா. நான் சொல்றேன், இந்த இடத்துல நினைக்கிற எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் உங்களை ரிமைண்ட் பண்றார், உங்களை நினைவு கூறுகிறார். அந்த நினைவு கூறுதலின் அடையாளம் தான் அந்த பெட்டி. அந்த வீட்டுக்குள்ள அது வைக்கப்பட்டுச்சு பாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஜூம் மூலமா காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் வேர்ட் இதெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா தேவன் உங்களை நினைக்கிறார். இந்த நேரம் நான் உன்னை மறக்கவில்லை. உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உனக்கே மறந்து போச்சு, உன் ஜெபம் உனக்கே மறந்து போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு மறக்கலை. உன் ஜெபம் மட்டும் இல்லை, உன் பெருமூச்சு, உன் கண்ணீர் எதுவுமே எனக்கு மறக்கலை. நான் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கையில் செய்ய நான் விரும்புகிறேன். காமாரா கோதாரா. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அப்போ சொல்லப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் நினைப்பூட்டுதலாக கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்தது என்று. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறபடியினாலே
ஆமேன், ஆமேன். ஸ்பெஷலாக இன்னைக்கு இவ்வளவு ப்ரொஃபட்டிக்கல் வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் அனுப்பியிருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இதை பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் இதுக்காக ப்ரிப்பேர் ஆகலை, ஆனால் இது ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாருன்னா ஏதோ ஒன்று அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், அது மட்டும் பார்த்துட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம். ஐம் சாரி, 1வது அதிகாரம் 26வது வசனம். உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி, புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் அந்த உடன்படிக்கையாக இருக்கிறார். சரியா? அவர் தான் அந்த உடன்படிக்கை. அவர் தான் தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கையாக மாறினார். இப்போ கவனிங்க, இங்கே ஒன்று நடக்குது. லூக்கா 1:26. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தால் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, எல்லாம் சொல்லுங்க, வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. அதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொன்னேன், ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ். ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ். தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே. இந்த சத்தம் எங்க தொனிக்குது? வீட்டுக்குள்ள. கிருபை பெற்றவளே வாழ்க. பாருங்க, நம்ம காபிரியேல் தூதனோட நம்மளை கடவுள் பெரியலாக்கிட்டார். அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தான் வாழ்த்து சொல்ல முடிஞ்சது. நான் பாருங்க, அம்புட்டு வீட்டையும் முன்னாடி வச்சு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்த்துதல் வருது. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கிரேஸ், இது எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படுது. Glory to be the living God. இப்போ இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அங்கே சொல்லப்படுது 35, தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நெல்லிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இடத்தாலா இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, எலிசபெத்தோட மரியாளை இணைந்து கொள்ளும்படி செய்கிறார். இப்போ அங்க ஒரு கனெக்ஷன்ஸ் உண்டாகுது, ஒரு டிவைன் என்கேஜ்மெண்ட் நடக்குது. பாருங்க, சும்மா இல்லை, தேவதூதன் வர்றான் வீட்டுக்குள்ள, வார்த்தை வருது, கிருபையின் வாழ்த்துதல் வருது. எப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, எலிசபெத்தோட கனெக்ட் பண்றாரு. இந்த ஜேர்னி எப்படி நடக்குது பாருங்க. இவ வாழ்த்தலை பெற்று 39வது வசனம் பாருங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியா வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். முதல்ல வாழ்த்துதல் இவா வீட்டுக்குள்ள வருது. இவா வாழ்த்துல வாங்கிட்டு போய் இப்ப என்ன பண்றா? எலிசபெத்துக்கு போய் என்ன பண்றா? வாழ்த்தல சொல்றான். நான் சொல்றேன், நீங்கள் இன்றைக்கு வாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பல வீடுகளை நீங்கள் வாழ்த்த போகிறீர்கள்.
ஹல்லேலூயா. மாகாரா. அநேகருக்கு வாழ்த்துக்கள் உங்க மூலமா போக போகுது. கர்த்தர் உங்களை வாழ்த்துறார். கிருபை பெற்றவளே, உங்களை வாழ்த்துறார். நீங்க போய் அநேக வீட்டை வாழ்த்த போறீங்க. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 56 மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். இதுக்கு தான் வாசித்தேன் அவ்வளவு நேரம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு என்ன பேசணுன்ட்டு? 3 மாசம். எல்லாம் சொல்லுங்க, 3 மாசம். 3 months. ஒரு விஷஸ் வருது, ஒரு வாழ்த்துதல் வருது, நம்ப முடியாதா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு தேவதூதன் இல்லைங்க, தேவதூதனிலும் பெரியவர். கருப்பு, அவர் வெள்ளை சட்டை போட்டிருக்கார், நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். அதனால நீங்க வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. வெள்ளச்சட்டை போட்டு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவன் ஒரு வீட்டுக்கு தான் சொன்னான். ஆனால் நான் கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னைக்கு வாழ்த்தலை சொன்னேன். இவ்வளோ நேரம் நான் பேசினேன் பாருங்க. எத்தனை பேர் ஆரம்பத்துலேருந்து இந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டு ரிசீவ் பண்ணிங்கன்னு தெரில. ஆனாலும் நீங்கள் எப்படியாவது இதை வாங்கிருங்க. இதை கேட்டு வாங்கி திருப்பியாவது கேளுங்க. வாழ்த்து சொல்லப்பட்டது பாருங்க. அவன் நம்பவே முடியல, இது பண்ணவே முடியல. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மாதம். 3 மாதம் என்னெல்லாம் வாழ்த்தப்பட்டதோ, என்னெல்லாம் கேட்கப்பட்டதோ 3 மாசத்துல அது மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. இட்ஸ் a sign my friend. மா காராபோ ஷேக்லே மா டேலே ப்ரோ காதாரா ரீமா டேலே ப்ரோ காதேரபா ஷடலபோ காலாபாரா. இந்த 3 மாசமும் மரியாளை போல தேவ ஆவியானவர் உங்க மேல நிழலிடுவார். உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில பழிக்கிற அளவிற்கு ஹல்லேலூயா உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்து, உங்களுக்குள்ளே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி, ஆமென், இன்னும் சில வாழ்த்துக்களை கொடுத்து, இன்னும் சில கிருபைகளை கொடுத்து, இன்னும் சில சந்திப்புகளை கொடுத்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி ஒரு 3 மாசத்துக்குள்ள மறுபடியும் இவள் ஒன்றை பிறப்பிக்க கூடியவளாக, இவள் ஒரு நன்மையை பார்க்கக்கூடிய அளவிற்கு மரியாள் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சோ அது மாதிரி தான் நான் சொல்றேன். 3 months, 3 மாதத்துக்குள்ளாக உங்க குடும்பத்துக்குள்ளாக, உங்க குடும்பத்தின் மூலமாக, உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவன் மகத்தான காரியங்களை அவர் செய்ய போகிறார். Number 3 is a sign, my friend, is a sign of Trinity, Father, Son, Holy Spirit. திரியேக தேவனுடைய மகத்துவங்களை இந்த 3 மாதங்களுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில் அசாத்தியமான விதத்தில் நீங்க பார்க்க போறீங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த வார்த்தை எனக்கு இங்க இருக்குன்னே தெரியாது. நானே இது எதுக்கு ஏதோ ஒரு ஞாபகப்படுத்துறாருன்னு தேடி படிச்சிருக்கிறேன். நான் என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னமோ இறங்கி இருக்குது உங்க வீட்டு மேல, வானம் திறந்து இறங்கி இருக்கிறது. ஏல் பெத்தேல ஆயிருக்குது இன்னைக்கு. ராபோ ஷடலபோ கமரபோ. சாதாரண ஒரு 3 மாதம் மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். நான் சொல்றேன், அதுக்கப்புறம் மரியாள் வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். இந்த 3 மாதம் மிகப்பெரிய காரியமாய் நமக்கு இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருந்து நகரத்திற்கு பெட்டி சென்றது போல கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டிலையும் வெளியரங்கமாகி பட்டணங்கள் எல்லாம் செல்லுகிற அளவிற்கு தேவன் மகத்தான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Thank you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Thank you Lord. தகப்பனே, இந்த நேரத்தில் எல்லா குடும்பத்தை நீர் நினைவு கூர்ந்ததற்காக நன்றி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோனின் குடும்பத்தை நினைத்திருக்கிறார், லேவியின் குடும்பத்தை நினைத்திருக்கிறார்னு ஒவ்வொரு குடும்பமாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஆரோனின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் லேவியின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஃபேமிலியாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பிளஸ் பண்ணுறதை நாங்கள் வாசிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. ரேகாமா ஷட்டா லபாரா கோ ஷேகே ரி மஹாந்தாரா நஹந்தேரே ஹே தோரோ போரோ ஷீட்டே லே போரோ ஹோ தேரே நா கராபோ ஷடல பர ஹந்தேரே பெலேரே. எஸ், சங்கீதம் 115 இருக்குது. 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஃபேமிலியா பிளஸ் பண்ணப்படுறோம். ஆமென்.
இந்த இந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறதே ஒரு நினைவு கூறுதலின் அடையாளமாக தான் இருக்குது. தேவன் நினைவு கூறுகிறார், உங்களை நினைவு கூறுகிறார், உங்கள் குடும்பங்களை அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். யாரோ எதெல்லாமோ உங்களுக்கு மறந்துருக்கலாம், உங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுக்கு செய்ய விடாம மறந்துருக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல நான் அதை பேசுறேன். ஆமென். குடும்பமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஒரு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு பிளஸ் பண்ணுறதை நம்ம வாசிக்கிறோம். தேங்க்யூ டாடி. இன்னைக்கு எல்லா ஃபேமிலி மேலே ரிலீஸ் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் யுவர் ப்ரொடெக்ஷன்ஸ். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் நன்மையும் நான் பேசுகிறேன் சுவாமி. யோசிக்காத எதையோ ஒன்று எங்கள் மனசில் ஹார்ட்டில் கொண்டு வந்து போட்டு அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அப்படியே திறந்து ஊற்றுனீங்கன்னா உண்மையிலே இது ஒரு சைனாக நான் பார்க்குறேன், இது ஒரு அடையாளமாக பார்க்குறேன். இப்போதே இது ஒரு அடையாளமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகமே இந்த லாக்டவுனு, இந்த மூடி இருக்கிற நேரம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு வானத்தை திறந்துருக்கிறீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே மகிமையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க இன்னையிலிருந்து. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு 23ஆம் தேதியிலிருந்து ஆமென் 3 மாதங்களுக்குள்ளாக இவங்க ஆசீர்வாதம் வெளியில் தெரிகிற மாதிரி ஏதோ இந்த குடும்பத்துக்குள்ளே இவர்களுக்குள்ளே ஏதோ பெரிய காரியம் நடந்தது என்று சொல்லுகிற ஆச்சரியமான காரியத்தை நான் பேசுகிறேன். அறிவித்து நிறைவேற்றுகிற தேவன் நீர் சுவாமி. ஆண்டவரே, இதெல்லாம் என் மண்டையிலிருந்து வரல, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் சுவாமி. அறிவித்து நிறைவேற்றுகிறவர். இப்போ அறிவிச்சிருக்கிறீங்க, நீங்கள் அதை நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் அதை காணும், நாங்கள் மகிழ்வோம். எங்கள் குடும்பத்தின் மூலம் பட்டணமும் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். அவ்விதமாய் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒட்டுமொத்த அந்த ராயல் ஃபேமிலி குடும்பத்தையும் நீங்கள் பிளஸ் பண்ணுவதற்காக நன்றி. இந்த நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக நன்றி. அப்படியே கிருபை, நன்மை, ஆசீர்வாதம், பலன் அப்படியே புரண்டு ஓடட்டும். பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யுங்க சுவாமி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.